ஃபுட் புரோடக்ட்ஸ் நிறுவனத்தில் அமலாக்கத்துறை சோதனையில் லேப்டாப் மற்றும் பென்டிரைவ் உள்ளிட்ட முக்கிய கோப்புகளை கைப்பற்றியுள்ளனர். கடலூர் மாவட்டம் வடலூர் விருதாச்சலம் சாலையில் அப்பு ஃபுட் ப்ராடக்ட் என்ற பெயரில் பொட்டுக்கடலை தயாரிக்கும் கம்பெனி இயங்கி வருகிறது. இந்த கம்பெனியிலிருந்து சென்னை, மதுரை மற்றும் தென் மாவட்டங்களில் உள்ள சிறைச்சாலைகளுக்கு காய்கறி மற்றும் மளிகை பொருட்கள் விநியோகிக்கப்படுவதாக கூறப்படுகிறது. இந்நிலையில் இன்று திடீரென கம்பெனிக்கு வந்த அமலாக்கத்துறையினர் சோதனை மேற்கொண்டனர். நள்ளிரவு 12 மணி வரை நடைபெற்ற சோதனையில் லேப்டாப் மற்றும் 2 பென்டிரைவ்கள் உள்ளிட்டவை கைப்பற்றப்பட்டதாக கூறப்படுகிறது. பண மோசடி செய்த நபர்கள் மீது நடவடிக்கை எடுக்க கோரி பாதிக்கப்பட்ட பெண் மாவட்ட காவல் கண்காணிப்பாளரிடம் மனு அளித்துள்ளார். தூத்துக்குடி மாவட்டம் வடக்கு சிலுக்கம்பட்டி கிராமத்தை சேர்ந்த ராமகிருஷ்ணன் என்பவரது மனைவி ஆனந்தி. இவர் இன்று காவல் கண்காணிப்பாளர் பாலாஜி சரவணனை நேரில் சந்தித்து புகார் மனு அளித்தார். அந்த மனுவில் கோரம்பள்ளம் பகுதியை சேர்ந்தவர்கள் ராம்குமார், செல்வராஜ் ஆகிய இருவரும் கார் வாங்கி விற்பனை செய்யும் தொழில் செய்வதாக கூறி அறிமுகமானார். கேரளாவை சேர்ந்த ஹரிஷ் என்பவர் பல கோடி ரூபாய் கணக்கில் வராத பணம் வைத்துள்ளதாகவும் அவரிடம் 1 லட்சம் ரூபாய் கொடுத்தால் ஒரு மாதத்தில் 2 லட்சம் திரும்ப தருவதாகவும் கூறியதோடு பல வீடியோ பதிவுகளை காண்பித்து அதில் கோடிக்கணக்கான ரூபாய் பணம் அடுக்கி வைக்கப்பட்டுள்ளதையும் காண்பித்து ஆசை வார்த்தை கூறி நம்ப வைத்துள்ளனர். இதனால் தன்னிடம் இருந்த நகைகளை அடகு வைத்தும் வங்கிகளின் லோன் எடுத்தும் 13 லட்சம் ரூபாயை ராம்குமார் மற்றும் செல்வராஜ் ஆகியோரிடம் கொடுத்துள்ளார். ஆனால் கூறியது போல் அவர்கள் பணத்தை திரும்ப தரவில்லை என்றும் இதுகுறித்து விசாரித்த போது பலரிடம் இதுபோல் அவர்கள் மோசடி செய்துள்ளதும் தெரியவந்தது. எனவே இந்த மோசடி கும்பலிடம் தான் கொடுத்த 13 லட்சம் ரூபாயை பெற்று தரும் அந்த மனுவில் குறிப்பிட்டிருந்தார். கூடலூர் அருகே உள்ள பெரிய சூண்டி பகுதியில் காட்டு யானை தாக்கி ஒருவர் பரிதாபமாக உயிரிழந்துள்ளார். நீலகிரி மாவட்டம் கூடலூர் அருகே உள்ள ஓவேலி மற்றும் அதன் சுற்றுவட்டார கிராம பகுதிகளில் காட்டு யானைகள் நடமாட்டம் அதிக அளவில் காணப்பட்டு வருகிறது. இந்நிலையில் ஓவேலி பேரூராட்சிக்குட்பட்ட பெரிய சூண்டி பகுதியில் இரவு நேரத்தில் பிரசாந்த் என்ற நபரை குடியிருப்பு அருகே உலா வந்த காட்டு யானை மிகுந்த ஆக்ரோஷத்துடன் தாக்கியது. இதனை அறிந்த அப்பகுதி மக்கள் உடனடியாக காட்டு யானையை விரட்டி பிரசாந்தை மீட்டு கூடலூர் அரசு மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக அனுப்பி வைத்தனர். அங்கு தீவிர சிகிச்சை பெற்று வந்த அவர் சிகிச்சை பலனின்றி பரிதாபமாக உயிரிழந்தார். இந்நிலையில் காட்டு யானை தாக்கி இளைஞர் ஒருவர் உயிரிழந்த சம்பவம் அப்பகுதி மக்களிடையே பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. மதுரை திருப்பரங்குன்றம் அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோயில் பங்குனி திருவிழா கொடியேற்றத்துடன் தொடங்கியது. அறுபடை வீடுகளில் முதற்படை வீடான திருப்பரங்குன்றம் அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோயில் ஒவ்வொரு ஆண்டும் பங்குனி திருவிழா வெகு விமர்சையாக நடைபெறுவது வழக்கம். அந்த வகையில் பங்குனி திருவிழாவை முன்னிட்டு இன்று காலை திருப்பரங்குன்றம் கோயில் கம்பத்தடி மண்டபத்தில் உள்ள கொடிமரத்தில் பங்குனி திருவிழாவிற்கான கொடியேற்றம் வெகு விமர்சையாக நடைபெற்றது. இதில் திரளான பக்தர்கள் பங்கேற்று சாமி தரிசனம் செய்தனர். ஆண்டிப்பட்டி அருகே விவசாய நிலத்திலிருந்து அனுமதியின்றி மணல் கடத்தி வந்த லாரி ஓட்டுநரை போலீசார் கைது செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி சுற்றுவட்டார பகுதிகளில் வைகை ஆற்று கரையோரம் விவசாய நிலங்களில் அரசு அனுமதியின்றி மணல் கடத்தப்பட்டு கூடுதல் விலைக்கு விற்கப்படுவதாக காவல்துறைக்கு புகார் எழுந்தது. இதையடுத்து மதுரை மண்டல சங்கம் மற்றும் புவியியல் துறை துணை அலுவலர் பிரவீன்குமார் தலைமையிலான பறக்கும் படையினர் ஆண்டிப்பட்டி வருஷநாடு சாலையில் திடீர் சோதனை மேற்கொண்டனர். அப்போது வருஷநாடு பகுதியிலிருந்து வேகமாக வந்த டிப்பர் லாரியை பிடித்து சோதனை மேற்கொண்டதில் அரசு அனுமதியின்றி மணல் கடத்தப்பட்டு வந்தது தெரியவந்தது. இதையடுத்து மணலுடன் கூடிய லாரியையும் லாரி ஓட்டுநரையும் கைது செய்த போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.